அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் இதுக்கு மேலே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சாப்டரையுமே ஃபஸ்ட்டு கிளாஸ் 11, அடுத்து கிளாஸ் 12 பார்க்க போகிறோம். வரிசையாக என்சிஆர்டியில் இருக்க சாப்டர் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாரத்தில் 6 நாட்கி எக்ஸப்ட் சண்டே 6 நாளுக்கு டெய்லியுமே வீடியோ வரும். 2 நாள் பயாலஜி, 2 நாள் ஃபிசிக்ஸ், 2 நாள் கெமிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஈக்குவல் வெயிட்டேஜில் வரும். ஸோ தட் நம்ம டைம் வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுக்க முடியும். நம்ம நீட் எக்ஸாமினேஷனுக்கு அல்லது சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு நம்மளை ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சப்ஜெக்ட்டு பயாலஜி. என்ன டாபிக்னா, ஃபஸ்ட் லெசன் மங்களகரமாக த லிவிங் வேர்ல்டு அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் அந்த ஃபஸ்ட் பேராகிராஃபுங்கிறது அது சும்மா ஒரு கதையாக தான் கொடுத்துருப்பாங்க. சும்மா நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே போதும், பெருசாக அதிலிருந்து கொஷின்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இல்லை. அடுத்தது டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு. அது என்னப்பா டைவர்சிட்டி? டைவர்சிட்டிங்கிற வார்த்தைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. என்னப்பா வேற்றுமையில் ஒற்றுமை? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கண்ட்ரியாக பல ஸ்டேட் இருக்குது, பல கல்ச்சர் இருக்குது, பல லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு கண்ட்ரியாக ஒற்றுமையாக இருக்கோம் இல்லையா, அதைத்தான் யுனைட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே டைவர்சிட்டிங்கிறது சிம்பிளி வேற்றுமை, டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன டிஃப்ரென்சஸ்? நம்ம வெளியில் பார்க்குற பிளான்ட்லேருந்து சரி, வீட்டில் இருக்க பிளான்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம வீட்டில் வளர்த்துற பூனைக்கும் நாய்க்கும், வெளியில் ரோட்டில் இருக்கக்கூடிய மாடுக்கும், காட்டில் இருக்கக்கூடிய சிறுத்தைக்கும் சிங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனிசம்ஸ்குள்ளே நிறைய டைவர்சிட்டி இருக்குது. ரெண்டாவது, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் ஆர்கனிசம்ஸ்னு கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பல ஆர்கனிசம்ஸ் இருக்குது. என்னென்ன? பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், இந்த மாதிரி பல ஆர்கனிசம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், பாட்டட் பிளான்ட்ஸு, இன்செக்ட்ஸு, இதிலெல்லாம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, there are also several organisms that you cannot see with your naked eye. naked eyeல பார்க்க முடியாது அப்படின்னு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்கள், if you were to increase the area that you make observations in, the range and variety of organisms you see would increase அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, நான் பார்க்கக்கூடிய ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு தெருவுக்குள்ளே மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா, அங்கே குறிப்பிட்ட செடிகள் தான் இருக்கும், குறிப்பிட்ட அனிமல்ஸ் தான் இருக்கும், குறிப்பிட்ட மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஒரு தெருவுலேருந்து ஒரு ஊராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் நிறைய ஸ்பீசிஸ், நிறைய ஆர்கனிசம்ஸ் இருக்கும். அந்த ஊர்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா இன்னும் நிறைய, டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்னா இன்னும் நிறைய. ஸோ ஓவராலாக வேர்ல்டுங்கிறப்போ இன்னும் நிறைய ஸ்பீசிஸ் என்னால் கவர் பண்ண முடியும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய ரேஞ்சை அதிகப்படுத்திட்டு போக போக நம்ம பார்க்கக்கூடிய ஆர்கனிசம்ஸும் நிறைய இருக்கும், டைவர்சிட்டி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதை தான் சொல்கிறாங்க, இப்போ ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டை பார்க்குறோம்னா நிறைய கைண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸை பார்க்க முடியும். பட் represents a species that number of organisms are known described between 1.7 million to 1.8 million அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நம்ம கணக்கெடுக்கப்பட்ட ஸ்பீசியஸ் 1.7 to 1.8 மில்லியன். இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நிறைய இருக்கும். நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அடுத்து, திஸ் ரெஃபர்ஸ் டு பயோடைவர்சிட்டி. அது என்னப்பா டைவர்சிட்டினா என்னென்னு பார்த்தோம். பயோடைவர்சிட்டி அப்படின்னா, பயோனா என்ன? லிவிங் ஆர்கனிசம்ஸ். லிவிங் ஆர்கனிசம்ஸ் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், வேற்றுமையை தான் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற டைமில் சொல்கிறாங்க. ஓகே, அந்த பயோடைவர்சிட்டி என்னன்னு சொல்லலாம்? நம்பர் ஆஃப் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆன் த எர்த் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, we should remember here that as we explore new areas, even older ones, நியூ ஆர்கனிசம்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி ஐடென்டிஃபைட். அதாவது நம்ம புதுசாக ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்பவும் சரி, அல்லது ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஏரியாவை திரும்ப இன்னொரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்பவும் சரி, நம்ம புது ஸ்பீசிஸு, புது ஆர்கனிசம்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து, as stated earlier, there are millions of plants and animals in the world. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். we know that plants and animals in our area by their local names. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. இப்போ ஒரு கற்பூரவள்ளி நமக்கு தெரியும், அந்த செடி கற்பூரவள்ளிங்கிறது கோல்டுக்கெலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கற்பூரவள்ளி அப்படிங்கிற பேரை இங்கிலாண்டில் இருக்க ஒருத்தங்கிட்ட போய் டு யூ நோ கற்பூரவள்ளி அப்படின்னா அவன் பேந்த முழிப்பான் இல்லையா? ஸோ அதே போல் ஆஸ்திரேலியா இருக்கவன்கிட்ட போய் கற்பூரவள்ளினாலும் அவனுக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஒவ்வொரு லோக்கல் நேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லோக்கல் நேம் வச்சு தான் நம்ம ஏரியாவில் இருக்கிறத கூப்பிட்றாங்க. லோக்கல் நேம்ங்கிறது கண்ட்ரி தான் மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்களேன், அதை தர்பூசணி அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க, கோசாப்பழம் அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் பக்கத்து ஏரியாலேயே கூட பேரில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் லோக்கல் நேம்ஸ். இப்போது தீஸ் லோக்கல் நேம்ஸ் வுட் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். கண்ட்ரிக்குள்ளேயே கூட மாறலாம். ப்ராபப்ளி வுட் ரெகனைஸ் த கன்ஃபியூஷன் பிட்வீன் த
would be created if we did not find ways or means to talk each other to refer to organisms. என்னன்னா இப்போ நான் ஒருத்தர் இருக்கேன், நான் வந்து ஒரு இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட, ஒரு டீச்சர் கிட்ட நான் பேசணும் அப்படின்னா, அந்த ஆர்கனிசம் நான் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? ஃபோட்டோவை காட்ட முடியும் ஒவ்வொரு ஆர்கனிசமுக்கும். அப்போது எங்கள் 2 பேருக்கும் காமனாக அந்த ஆர்கனிசமுக்கு ஒரு பேர் தேவைப்படுது இல்லையா? அதுக்கு பேர் தான் ஜுவாலஜிக்கல் நேம் ஆர் பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளான்ஸுக்கு வச்சா அதுக்கு பேர் பொட்டானிக்கல் நேம், அனிமல்ஸுக்கு வச்சா அதுக்கு பேர் ஜுவாலஜிக்கல் நேம், ஓவராலாக பார்த்தா பயாலஜிக்கல் நேம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ப்ராசஸ் ஹென்ஸ் தெர் இஸ் எ நீட் டு ஸ்டாண்டர்டைஸ் த நேம். இதனால் ஒரு காமனான பேர் தேவைப்படுதுன்னு சொன்னாலே அந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு தேவைப்படுது. That a particular organism is known by the same name all over the world. This process is known as nomenclature. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆர்கனிசமுக்கு ஒட்டுமொத்த உலகத்துலேயும் சேர்ந்து ஒரே ஒரு பேர் வைக்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் nomenclature அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஆப்வியஸ்லி nomenclature or naming is only possible when the organism is described correctly. We know to what organism the name is attached to. அதாவது பேருன்னு ஒன்று வச்சுட்டேன், ஆனால் அந்த பேர் எந்த அனிமலோட அட்டாச் ஆனது, எந்த அனிமலுக்கு அந்த பேர் வச்சேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேர் எந்த அனிமலுக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஐடென்டிஃபிகேஷன். அடுத்து, in order to facilitate a study, number of scientists have established procedures to assign scientific name to each known organism. நமக்கு தெரிஞ்ச ஆர்கனிசமுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறதுக்கு பல சயின்டிஸ்ட் பல முயற்சிகள் எடுத்தாங்க. This is acceptable to biologists all the world. For plants, scientific names are based agreed principles and criteria which are provided in the International Code of Botanical Nomenclature. இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பிளான்ட் ஸ்பீசிஸ்க்கும் நேம் வைக்கிறாங்க. அடுத்து, அனிமல்ஸ்க்கு இதே போல் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பின்பற்றி தான் உலகத்தில் இருக்க எல்லா அனிமல்ஸ்க்கும் பேர் வைக்கிறாங்க. ஓகே, ஃபைன். Scientific names ensure that each organism has only one name. ஒட்டுமொத்த நோக்கமே இதுதான் இல்லையா? ஒரு ஆர்கனிசமுக்கு சயின்டிஃபிக் நேம்னு ஒன்று வைக்கிறதுக்கான நோக்கமே என்ன? எல்லா ஆர்கனிசமுக்கும் ஒட்டுமொத்த உலகத்துலேயும் சேர்த்து ஒரே ஒரு பெயர் இருக்கணும், அதுதான் அவங்களோட நோக்கமே. ஸோ அதை என்ஷூர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, description of any organism should enable the people to arrive at the same name. They also ensure that such as name has not been used for any other organism. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாட்டை நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி மஸ்குலாராக இருக்கும், 2 கொம்பு வச்சுருக்கோம், ஃபீமேலாக இருந்தால் பால் கொடுக்கும், இப்படின்னு நான் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னா அது கவ் அப்படின்னு நானும் அதை கவுன்னு தான் சொல்லணும், இங்கிலாண்டில் இருக்க ஒருத்தனும் அதை கவுன்னு தான் சொல்லணும், ஆஸ்திரேலியா இருக்கிற ஒருத்தனும் அதை கவுன்னு தான் சொல்லணும். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு பேர் தான் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பயாலஜிஸ்ட் யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன? ஈச் நேம் ஹேஸ் 2 காம்போனன்ட்ஸ், ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட். இப்போது தினேஷ் குமார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பயாலஜிக்கல் நேமுக்கும் 2 பார்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஜெனரிக் நேம், செகண்டில் இருக்கிறது ஸ்பெசிஃபிக் எபித்தட் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் ஆஃப் ப்ரொவைடிங் எ நேம் வித் 2 காம்போனன்ட்ஸ் இஸ் கால்டு பைனாமியல் நாமன்க்ளேச்சர். நாமன்க்ளேச்சர்னா பேர் வைக்கிறது. இங்கே 2 பேர் இருக்குது, ஜெனரிக் நேம், ஸ்பெசிஃபிக் எபித்தட், 2 நேம் இருக்கனால இது பேர் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஓகே, திஸ் நேமிங் சிஸ்டம் இஸ் கிவன் பை கரோலஸ் லினேயஸ். அவர் தான் அந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சரை கொடுத்த சயின்டிஸ்ட்டு. திஸ் நேமிங் சிஸ்டம் யூஸிங் ஏ 2-word ஃபார்மேட் விச் வாஸ் ஃபவுண்ட் கன்வீனியன்ட். என்னது? எக்ஸாம்பிளுக்கு மேஞ்சிஃபரா இண்டிகா. மேஞ்சிஃபரா இண்டிகானா என்னது? நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாம்பழம், மாங்காய், அதை தான் மேஞ்சிஃபரா இண்டிகான்னு சொல்கிறாங்க. இதில் அந்த மேஞ்சிஃபரா அப்படிங்கிறது, இந்த மேஞ்சிஃபரா அப்படிங்கிறது ஜெனரிக் நேம், இண்டிகா அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் எபித்தட், அதாவது அந்த ஸ்பீசியஸை குறிக்கக்கூடியது. இன் திஸ் நேம் அதான் சொல்கிறாங்க பாரு, மேஞ்சிஃபரா ரெப்ரசன்ஸ் ஜீனஸ் வைல் இண்டிகா ரெப்ரசன்ஸ் தி ஸ்பீசியஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் எபித்தட். இப்போது சில யூனிவர்சல் ரூல்ஸ் இருக்குது நாமன்க்ளேச்சருக்கு. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, biological names are generally in Latin and written in italics. இட்டாலிக்ஸ்னால் என்ன? நம்ம கம்ப்யூட்டரில் இட்டாலிக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும், இப்படி சாஞ்சிருக்கும் அந்த ஃபாண்ட் அப்படிங்கிறது. ஸோ இட்டாலிக்ஸில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபார்மேட் மாறி இருக்கா? அதாவது இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு தெளிவாக தெரியும். அவங்க சாதாரணமாக எல்லா ஃபாண்ட்டையும் எழுதின மாதிரி இதை எழுதியிருக்க மாட்டாங்க, இதை மட்டும் தனியாக எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் இட்டாலிக்ஸ் ஃபார்மேட்டு. They are Latinized or derived from Latin irrespective of their origin. அதாவது மாம்பழம் அப்படிங்கிற ஒரு விஷயம் லத்தீனில் கண்டுபிடிக்காத ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் அதனுடைய பேர் லத்தீனோட பேராக தான் இருக்கணும், அல்லது லாத்தின் வேர்ட்லேருந்து ஆரிஜின் பண்ண பேராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரூல்.
ரெண்டாவது, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ஸ் த ஜீனஸ் வைல் செகண்ட் நேம் டினோட்ஸ் த ஸ்பெசிஃபிக் எபித்தட். இது நம்ம இப்போ பார்த்து தான் பைனாமியலில் ஃபஸ்ட்டு ஜெனரிக் நேமையும் ரெண்டாவது இருக்கிறது ஸ்பெசிஃபிக் எபித்தட்டையும் குறிக்கிறதா இருக்கணும். அடுத்து, போத் த வேர்ட்ஸ் இந்த பயாலஜிக்கல் நேம் வென் ஹேண்ட் ரிட்டன் கைப்பட எழுதுகிறப்போ ஆர் செப்பரேட்லி அண்டர்லைன்ட் ஆர் பிரிண்டட் இன் இட்டாலிக்ஸ் டு இண்டிகேட் தேர் லாட்டின் ஒரிஜின். அந்த லட்டினில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் ரூல் பார்த்தோம் இல்லையா, அந்த லட்டின் ஒரிஜினை என்ஷூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே நான் வந்து மேஞ்சிஃபரா இண்டிகா அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கைப்பட நான் எழுதுகிறப்போ இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். அண்டர்லைன் பண்ணால் அது லாத்தின் ஒரிஜின் அப்படின்னு நான் காட்டுறேன்னு அர்த்தம். அப்படி இல்லை, நான் கைப்பட எழுதலை, கம்ப்யூட்டரில் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அந்த ஐன்னு ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, இட்டாலிசைஸ் பண்ணுற சிம்பிள், அதை பண்ணி நான் இட்டாலிசைஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து அதனுடைய லாத்தின் ஒரிஜினை என்ஷூர் பண்ணுறதுக்கு இருக்க ரூல்ஸ். ஓகே, அடுத்து 4வது ரூல் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு வேர்ட் டினோட்டிங் த ஜீனஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ கேபிட்டல் லெட்டர். இங்கே பாருங்கள், கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த மேஞ்சிஃபெரா இண்டிகாங்கிறதுல கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா. அடுத்து, while the specific epithet starts with a small letter. இங்கே பாருங்கள், நானே தப்பு பண்ணியிருக்கேன். இண்டிகாங்கிறது ஐ வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தட் ஸ்பீசியஸ் நேம், அப்போ அது வந்து ஸ்மால் லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும். அப்போ இது இங்கே இண்டிகா இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஓகே, ஃபைன். இட் கேன் பி இல்லஸ்ட்ரேட்டட் வித் எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா இண்டிகா. இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு தெரியுது. ஓகே, நேம் ஆஃப் த ஆத்தர் அப்பியர்ஸ் ஆஃப்டர் த ஸ்பெசிஃபிக் எபித்தட். இப்போது சிலர் வந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பொமேகிரானேட் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் பேரையும் அவர் பின்னாடி ஆட் பண்ணுறாரு அப்படின்னா ஜெனரிக் நேம் ஸ்பெசிஃபிக் எபித்தட் கடைசியாக தான் அவரோட பேரை ஆட் பண்ணும். அது ஒரு ரூல். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த மேஞ்சிஃபெரா இண்டிகா மாங்காவுக்கு பேர் வச்சவர் யாருன்னா அந்த கரோலஸ் லின்னு தான். இப்போது இங்கே பார்த்தோம் இல்லையா, கரோலஸ் லினேயஸ், அவர் தான் அந்த பேரை வச்சார். ஸோ அவரோட பேர் லின்னு அப்படின்னு கடைசியாக சேர்த்திக்கிட்டாரு. பாருங்கள், ஸ்பெசிஃபிக் எபித்தட்டுக்கு அப்புறமா தானே சேர்த்திருக்காரு, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து, இட் இண்டிகேட்ஸ் தட் திஸ் ஸ்பீசிஸ் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப்டு பை லினேயஸ். அப்போது லின் அப்படின்னா அவர் தான் அந்த ஸ்பீசிஸை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சின்ஸ் இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள் டு ஸ்டடி ஆல் த லிவிங் ஆர்கனிசம்ஸ், இட் இஸ் நெசசரி டு டிவைஸ் சம் மீன்ஸ் டு மேக் திஸ் பாசிபிள். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன். என்னென்னா, எல்லா ஆர்கனிசமையும் வரிசையாக உட்காந்து மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக சாத்தியமற்ற ஒன்று. ஏன்னா 1.6 to 1.8 பில்லியன் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அத்தனையும் நம்மளால் உட்காந்து எப்படி மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? ஸோ மனப்பாடம் பண்ணுறது சாத்தியம் இல்லை இல்லையா? ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெத்தடு கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி மனுஷங்க, அனிமல்ஸ், பிளான்ஸு, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னு பிரிச்சிருக்கோமோ அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். இது வரைக்கும் 3 பார்த்துருக்கோம். ஒன்று நாமன்கிளேச்சர், இன்னொன்று ஐடென்டிஃபிகேஷன், இன்னொன்று கிளாசிஃபிகேஷன். 3 பற்றி பார்த்துருக்கோம். Classification is the process by which anything is grouped into convenient categories. Anything is grouped into convenient categories based on some easily observable characters. இது தான் முக்கியம். ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸாக இருக்கும். ஒருத்தனுடைய ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸில் போய் நான் கிளாஸிஃபை பண்ணுறேன் அப்படின்னா அது ஆகாது. பார்த்தோன்னே எனக்கு தெரியணும். இப்போது இது அனிமல் அப்படின்னு எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இது பிளான்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இலை இருந்தால் பிளான்ட்டு, கை கால் இருக்குது ஆனால் மனுஷங்க மாதிரி இல்லை அப்படின்னா அது அனிமலு, கை கால் இருக்குது மனுஷங்க மாதிரி இருக்கான் அப்படின்னா அவன் மனுஷன் அப்படின்னு எனக்கு பார்த்தோன்னே அப்சர்வபிள் கேரக்டராக தெரியணும். அது வச்சு தான் நான் கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The moment we use any of the terms plants, animals, ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு அந்த டேர்மை நான் யூஸ் பண்ணுறேன், அந்த மொமெண்ட்லேயே எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இவங்க இதைத்தான் சொல்ல வராங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ நான் டாக் அப்படின்னு நான் ஒரு டேர்மை சொல்கிறேன் அப்படின்னா எல்லார் மைண்ட்லேயும் டாக் அப்படிங்கிறது தான் வரணும், கேட் வரக்கூடாது. ஓகே, அதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். இப்போது நான் வந்து ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்கிறேன்னா எல்லாருக்கும் ஒரு மனுஷ பொம்மை தான் ஞாபகம் வரணுமே தவிர ஒரு நாய் பொம்மையோ ஒரு கழுது பொம்மையோ யாருக்கும் ஞாபகம் வரக்கூடாது. ஸோ இதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த மாதிரி இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்ஸ், கேட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, மேமல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் பிளான்ஸ், வீட்டுன்னு சொன்னால் வீட்டு தான் ஞாபகம் வரணும். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து, இந்த சயின்டிஃபிக் டேர்ம் ஃபார் தீஸ் கேட்டகரிஸ் இஸ் கால்டு டாக்ஸா. இப்போ நம்ம கேட்டகரியாக பிரித்தோம் இல்லையா, ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு கேட்டகரியாக பிரித்தோம் இல்லையா, இந்த ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிக்கிறதுக்கு பேர், ஒரு கேட்டகரிக்கு பேர் டாக்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டகரின்னு சொல்லக்கூடாது, பயாலஜிக்கல் டேர்ம்ஸில் டாக்ஸா அப்படின்னு சொல்லணும். ஓகே, யூ மஸ்ட் ரெகக்னைஸ் தட் டாக்ஸா கேன் இண்டிகேட் கேட்டகரிஸ் அட் வெரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். பிளான்ஸ் ஆல்சோ ஃபார்ம் டாக்ஸா, வீட் இஸ் ஆல்சோ எ டாக்ஸா. எக்ஸாம்பிளுக்கு இந்த டாக்ஸா அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த கேட்டகரியை குறிக்கிறது தான். அது எந்த கேட்டகரியாக வேணால் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி தான், அதுவும் ஒரு டாக்ஸா தான். ஆனால் அதுக்கு கீழே மேல் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, ஃபீமேல் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. அப்போது ஃபீமேலுங்கிறதும் ஒரு டாக்ஸா, மேலுங்கிறதும் ஒரு டாக்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன்.
Hence, based on characteristics, all living organisms can be classified into different taxa. கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து தனித்தனி டேக்ஸாக பிரிச்சிடலாம். திஸ் ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் கால்டு டாக்ஸானமி. இப்படி கேட்டகரியாக பிரிக்கிறோம் இல்லையா, அது கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ இது தனித்தனி கேட்டகரி தனித்தனி டேக்ஸான பிரிக்கிறதுக்கு பேர் டாக்ஸானமி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அலாங் வித் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராசஸ் அண்ட் எக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆர் எசென்ஷியல் ஃபார் த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ். ஏன்னா முன்னதான் நம்ம வந்து அப்சர்வபிள் கேரக்டர்ஸை வச்சு கேட்டகரைஸ் பண்ணிட்டு இருந்தோம், கிளாஸிஃபை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ் பயாலஜிக்கலாக வந்ததுக்கப்புறமா செல் ஸ்ட்ரக்சர்லேருந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்லேருந்து அவங்களுடைய மெட்டபாலிசம் ஸ்ட்ரக்சர்லேருந்து அவங்களுடைய லைஃப் ப்ராசஸ்லேருந்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இப்போது கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் கேரக்டரைசேஷன் என்ன? மனுஷனா சாப்பாடு சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், செடி கொடியை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அவனோட கேரக்டரைசேஷன். அனிமல்னால் சாப்பாடு சாப்பிடாது, செடி கொடியை தான் சாப்பிடும், அதே போல் விலங்குகளை தான் சாப்பிடும், தண்ணி குடிக்கும் அப்படிங்கிறதான் அதனுடைய கேரக்டரைசேஷன். பிளான்ஸ் அப்படின்னா என்ன? சாப்பாடு அதை டைரெக்டாக சாப்பிடாது, சன்லைட்டு தான் அதனுடைய சாப்பாடு, வாட்டரை அது அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிறது அதனுடைய கேரக்டரைசேஷன். இது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து ஐடென்டிஃபிகேஷனை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அனிமல்னால் இவன் தான், பிளான்ட்னா இவன் தான், ஹியூமன் பீயிங்னா இவன் தான் அப்படிங்கிறது தான் ஐடென்டிஃபிகேஷன். அடுத்து கிளாசிஃபிகேஷன், இப்போ தான் நம்ம பார்த்தோம், தனித்தனி கேட்டகரியை பிரிக்கிறது. அண்ட் நாமன்க்ளேச்சர் ஆர் த ப்ராசஸஸ் தட் ஆர் பேசிக்ஸ் டு டாக்ஸானமி. டாக்ஸானமிங்கிற ஒரு படிப்புக்கு இந்த 4 ப்ராசஸும் தான் முக்கியமான விஷயம். கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமன்க்ளேச்சர். இந்த 4 ப்ராசஸும் முக்கியம். டாக்ஸானமி இஸ் சம்திங் நியூ அப்படின்னு சொல்லலை. டாக்ஸானமிங்கிறது புது விஷயம் கிடையாது, பழசு தான். ஆனால் டாக்ஸானமின் பேரை வச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணலையே தவிர, ஆனால் டாக்ஸானமியை காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் மோர் அண்ட் மோர் அபவுட் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ், particularly with reference to their own use. In early days, human beings needed to find resources for their food, clothing and shelter. Hence, earliest classification was based on uses of various organisms. இப்போ எப்படி கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தனித்தனியாக க்ரைட்டீரியா வச்சு பிரிக்கிறோமோ, அந்த மாதிரி ஆதி காலத்தில் மனிதர்கள் எதை வச்சு பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட யூஸை பொறுத்து. ஃபுட்டுக்கு அனிமல்ஸ் யூஸ் ஆகும், ஃபுட்டுக்கு இந்த பிளான்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு பிரித்தாங்க. ஷெல்டருக்கு இந்த மரம் யூஸ் ஆகும், இந்த மரத்துலேருந்து வெட்டி நம்ம வீடு கட்டலாம். அதே போல் க்ளாத்துக்கு இந்த மரத்தினுடைய இலை பயன்படும், இந்த அனிமலுடைய தோல் பயன்படும் அப்படின்னு அவங்களோட யூஸை பொறுத்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணாங்க. அதுதான் அந்த காலத்து டாக்ஸானமின்னு பேர் வைக்காமலே டாக்ஸானமியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க மனுஷங்க. அடுத்து ஹியூமன் பீயிங்ஸ் வேர் சின்ஸ் லாங் நாட் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் மோர் அபவுட் டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ் அண்ட் த டைவர்சிட்டிஸ் பட் ஆல்சோ த ரிலேஷன்ஷிப் அமாங் தெம். இது தான் முக்கியம். அதாவது மனுஷ பயலுக நிறைய ஆர்கனிசம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல மட்டும் ஆர்வம் காட்டல, அந்த 2 3 ஆர்கனிசம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இடையில இருக்க உறவுகளை பற்றியும் அவங்களுக்கு இடையில இருக்க லிங்க்கை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அதான் ஊராங்குட்டு கதையை பார்க்குறதுனா நமக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்டடான விஷயம் இல்லையா, அந்த லிங்க்கை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆதி காலத்துலேருந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கானுங்க. அந்த பிரான்ச், அதை பற்றி படிக்கிற பிரான்ச்சுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ். திஸ் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி விச் வாஸ் ரெஃபர்ட் டு அஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். The word systematics is derived from the Latin word systema, which means systematic arrangement of organisms. அந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதான் 2 பேருக்கு இடையில இருக்க லிங்க். இப்போது ஒரு ஃபுட் செயின் எக்ஸாம்பிளாக வச்சுக்கோமே, புல் ஒரு ஆர்கனிசம், அது எதை சாப்பிடுது? புல்லுங்கிறத எது சாப்பிடுது? ஆடு சாப்பிடுது, அது இன்னொரு ஆர்கனிசம். இது 2 பேருக்கு இடையில இருக்க லிங்க். அடுத்து ஆட்டை யார் சாப்பிட்றா? நாம சாப்பிட்றோம், நம்ம இன்னொரு ஆர்கனிசம். அப்போ நம்ம 3 பேருக்கு இடையில இருக்க லிங்க். இப்போ இதை நான் அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, கிராஸு, கோட்டு, ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லின்னேயஸ் யூஸ்ட் சிஸ்டமா நேச்சுரே ஆஸ் த டைட்டில் ஆஃப் திஸ் பப்ளிகேஷன். கரோலஸ் லின்னேயஸ் சும்மா இருக்காமல் அவர் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கினுடைய பேர் வந்து சிஸ்டமா நேச்சுரே. ஓகே, இந்த ஸ்கோப் ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ் வாஸ் லேட்டர் என்லார்ஜ்டு. அந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத போக போக இந்த ஐடென்டிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன், நாமன்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன் இதையெல்லாம் வச்சு இன்னும் பெட்டராக கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற புக்கை. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது taxonomic categories. Classification is not a single step process but involves hierarchy of steps in which each step represents a rank or category. இது நம்ம பார்ப்போம். Since category is a part of overall taxonomic arrangement, it is called taxonomic category and all categories together constitute the taxonomic hierarchy. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிராஸு, கோட்டு, ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு டாக்ஸானமிக் கேட்டகரி. கிராஸுங்கிறது ஒரு கேட்டகரி. என்ன? ப்ரொடியூசர்ஸ்.
கோட்டுங்கிறது ஒரு கேட்டகரி, என்ன ப்ரைமரி கன்சியூமர்ஸ். ஹியூமன் பீயிங்ஸுங்கிறது ஒரு கேட்டகரி, என்ன செகண்டரி கன்சியூமர்ஸ். இது எல்லாமே கேட்டகரி. இதுக்கு பேர் தான் டாக்ஸனாமிக் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வரிசையாக அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹையரார்கி, டாக்ஸனாமிக்கல் ஹையரார்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். ஈச் கேட்டகரி ரெஃபர்ட் டு ஆஸ் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் in fact represents a rank and is commonly termed as taxon. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேங்க். இப்போ ப்ரொடியூசர் அப்படின்னா அது ஒரு ரேங்க், பிரைமரி கன்சியூமர்னா அது ஒரு ரேங்க், செகண்டரி கன்சியூமர்னா அது ஒரு ரேங்க். அதை தான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு டாக்ஸனாமிக்கல் கேட்டகரியும் ஒவ்வொரு ரேங்க்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த ரேங்க்கை பயாலஜிக்கல் டேர்ம்ஸில் என்ன சொல்லலாம் அப்படின்னா டாக்ஸான் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது ப்ளூரலில் டாக்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். Taxonomical categories and hierarchy can be illustrated by an example. அந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்மளே பார்த்துட்டோம். இங்கே கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை படித்து பார்த்துக்கோங்க சும்மா ஒரு கிளான்ஸ். ஓகே. Taxonomical studies of all known organisms have led to the development of common categories such as. இப்போ எல்லா ஆர்கனிசமுக்கும் இந்த டாக்ஸனாமிக்கல் கேட்டகரி போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு சில எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருது. என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு? கிங்டம், ஃபைலம், டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ் அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு வருது. இதெல்லாம் ஆதி மனுஷங்களுக்கு கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி தான் இப்போ கடைசியாக இந்த விஷயத்துக்கு வரும். ஆல் ஆர்கனிசம் இன்க்ளூடிங் தோஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல் கிங்டம்ஸ் ஹவ் ஸ்பீசியஸ் ஆஸ் த லோயஸ்ட் கேட்டகரி. இப்போது கிங்டம்ங்கிறது தான் ஹையஸ்ட் கேட்டகரி, ஸ்பீசிஸுங்கிறது தான் லோயஸ்ட் கேட்டகரி. இப்போது பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிளான்ட் கிங்டமில் தான் மாங்காலாம் வருமா, அதில் மேஞ்சிஃப்ரா இண்டிகா அப்படிங்கிறது கடைசியாக ஒரு ஸ்பீசியஸ். அப்போது ஒவ்வொரு கிங்டம்லேயும் ஸ்பீசியஸ் வரைக்குமான கடைசியாக இருக்கக்கூடிய கேட்டகரி வரைக்குமே டாக்ஸான்ஸ் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. The basic requirement is the knowledge of characters of an individual of an organism. This helps in identifying similarities and dissimilarities among the individuals of the same kind of organisms as well as other kind of organisms. இந்த கிங்டம், ஃபைலா, கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசியஸ், இந்த டாக்ஸனாமிக்கல் ஆர்டர்லாம் எதுக்கு அப்படின்னா நெருக்கமாக தொடர்பில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்கனிசமுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது என்ன, நெருக்கமாக தொடர்பில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்கனிசம்ஸ், எக்ஸாம்பிளுக்கு சிறுத்தை அண்டு சீட்டா அண்ட் லியோபர்ட். இது ரெண்டுமே சிறுத்தைன்னு தான் பலர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சீட்டாக்கும் லியோபர்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த சீட்டா லியோபர்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ரெண்டும் நெருங்கிய தொடர்புடைய ஆர்கனிசம், ஆனால் ரெண்டு கடையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கிளாஸிஃபிகேஷனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேட்டகரி என்ன, ஸ்பீசியஸ் பற்றி பார்ப்போம். Taxonomic studies consider a group of individual organisms with fundamental similarities as species. அதாவது பார்த்தோன்னே ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஸ்பீசியஸ். இப்போது மனுஷங்க பார்த்தோன்னே எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆண், பெண், ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, இந்தியா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அது மனுஷங்க, ரைட்டா? One should be able to distinguish one species from other closely related species based on the distinct morphological differences. இப்போது ஆண், பெண் அப்படின்னு மேல், ஃபீமேல் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரியை பார்த்தோன்னே மார்ஃபலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வெளியில் எக்ஸ்டர்னலாக தெரியக்கூடிய டிஃப்ரென்ஸ். எக்ஸ்டர்னலாக தெரியக்கூடிய டிஃப்ரென்ஸ்லேயே அவங்க தெரிஞ்சிருக்கணும், அதாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் ஸ்பீசிஸ் கேட்டகரியில் வருது. லெட் அஸ் கன்சிடர் மேஞ்சிஃப்ரா இண்டிகா மாங்கா அண்ட் சொலானம் டியூபரிசம் பொட்டேட்டோ அண்ட் பேன்ட்ரியா லியோ லயன். உருளைக்கிழங்கு, மாங்காய், சிங்கம் மூணையும் வச்சாச்சு. இப்போ இது மூணுக்கும் பாரு, இண்டிகா, டியூபரிசம், லியோ அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் நேம் இருக்குது, 3 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட் நேம் இருக்குது. அப்போனா இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்குது, இது மூணும் வேறு ஸ்பீசியஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதான் சொல்கிறாங்க, ரெப்ரசன்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ் வைல் த ஃபர்ஸ்ட் வேர்டு ரெப்ரசன்ட் த ஜெனிரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போது இந்த மேஞ்சிஃப்ரா அப்படிங்கிறது அதனுடைய ஜீனஸ், சொலானம் அப்படிங்கிறது அதனுடைய ஜீனஸ், பேந்தரா அப்படிங்கிறது அதனுடைய ஜீனஸ், அதே இண்டிகா அப்படிங்கிறது அந்த ஸ்பீசியஸ் பேர், டியூபரிசம் அப்படிங்கிறது அந்த ஸ்பீசியஸ் பேர், லியோ அப்படிங்கிறது அந்த ஸ்பீசியஸ் பேர். ஓகே. இப்போ இதிலே பாருங்கள், ஜீனஸ் பற்றி கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க, ஸ்பீசிஸ் பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஈச் ஜீனஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஈச் ஜீனஸ் மே ஹேவ் ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பெசிஃபிக் எபித்தட் ரெப்ரசன்ட் த டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம். என்னென்னா, இப்போது பேந்தரா லியோ அப்படிங்கிறது என்ன, லயன், பேந்தரா டைகர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது என்ன, டைகர். அப்போது பேந்தராங்கிறது ஒரே ஜீனஸ், அது கீழே லியோ டைக்ரிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து சிங்கம், புலி, ரெண்டு விஷயத்தை குறிக்கிறது இல்லையா. அப்போது ஒரு ஜீனஸுக்கு கீழே ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்பீசிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் அது ரெண்டுக்கும் என்ன இருக்கணும், மார்ஃபலாஜிக்கல் சிமிலாரிட்டி. வெளியில் பார்த்தோன்னே அதனுடைய மார்ஃபலாஜிக்கல் சிமிலாரிட்டி பார்த்தோன்னே அது 4 காலில் நடக்கணும், 4 கால் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்தோன்னே 2 மஞ்சள் கலரில் இருக்கணும், அந்த மாதிரி மார்ஃபலாஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்குது.
அடுத்து அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேந்த்ரா அண்டு டைக்ரஸ். அது நம்ம எக்ஸாம்பிள் நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது ஜீனஸ். அது என்னப்பா ஜீனஸ் அப்படின்னா ஸ்பீசியஸ்க்கு அடுத்த லெவல். ஜீனஸ் கம்பரைஸ் a group of related species which has more characters in common in comparison to species of other genera. என்னன்னா ஸ்பீசியஸ் அப்படின்னா அது என்ன, 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸை வச்சு அவங்கள ஒரு குரூப்பாக பிரிச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் ஜெனிரா அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸை வச்சு பிரிக்கிறது தான். ஆனால் அதிக நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸை வச்சு பிரிக்கிறது. அதாவது we can say that genera are aggregates of close related species. ஜெனிராவை இன்னொன்று என்னவா சொல்கிறாங்க, க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசியஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிறுத்தை அண்ட் சீட்டா அண்ட் லியோபார்ட், இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசியஸ். இப்போ இது ரெண்டோட அக்ரிகேஷன் ஒரு குரூப்புங்கிறது தான் ஒரு ஜெனிரா, ஒரு ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சால் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் பட் பிலாங்ஸ் டு சேம் ஜீனஸ். என்ன, சொலானம் டியூபரிசம் அண்ட் சொலானம் பிரிஞ்சாலுக்கு எனக்கு தெரியலப்பா. அடுத்து லயன் அண்ட் லியோபார்ட், இது ரெண்டுமே பாருங்கள், பேந்த்ரா லியோ அண்ட் பேந்த்ரா பேர்டஸ், பேந்த்ரா டைகர், இது 3மே க்ளோஸ் ரிலேட்டட் ஆர்கனிசம் தான், 3மே காட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம் தான். ஆனால் 3க்குமே வித்தியாசம் இருக்குது. ஆனால் அது 3மே என்ன சொல்கிறாங்க, ஒரே கேட்டகரி, ஜீனஸ்ங்கிற ஒரே கேட்டகரியில் வச்சுருக்காங்க வித் செவரல் காமன் ஃபீச்சர்ஸ். இப்போது திஸ் ஜீனஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் ஜீனஸ் ஃபெலிஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் கேட்ஸ். இப்போது 2 ஜீனஸ் சேமாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்படி 2 ஸ்பீசியஸ் சேமாக இருக்க வாய்ப்பு இல்லையோ அதே போல் 2 ஜீனஸும் சேமாக இருக்க வாய்ப்பு இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபெலிஸுங்கிற ஒரு பூனை கேட்டகரி வச்சுக்கலாமே, அந்த பூனை கேட்டகரியும் இந்த சிங்கம் கேட்டகரியும் ஒன்றா, 2 வேறு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வேறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜீனஸ். ஜீனஸ்க்கு அடுத்தது ஃபேமிலி. ஃபேமிலின்னா என்ன, நம்ம வீட்டில் குடும்பமாக இருக்குமா அதுவா, அந்த ஃபேமிலி கிடையாது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஜீனஸ்லேருந்து ஒரு ஸ்டெப் மேலே வித் ஸ்டில் லெஸ் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் as compared to ஜீனஸ் அண்ட் ஸ்பீசியஸ். ஜீனஸில் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸை வச்சு தான் பிரித்தாங்க. அதில் வந்து ஒரு 10 சிமிலாரிட்டி இருக்குன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியான சிமிலாரிட்டி, ஒரு 7 சிமிலாரிட்டி இருக்கக்கூடிய குரூப்பு தான் எனது ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டரைஸ் போத் பேசிஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட்டு ஸ்பீசியஸ். வெஜிடேட்டிவ்னு என்ன நம்ம பார்த்தோன்னே வெளியில் தெரிகிறது. ரீப்ரொடக்டிவ் ஸ்பீசிஸ்னால் அவங்களோட ரீப்ரொடக்ஷன் கேரக்டர், செக்ஷுவலா ஏசெக்ஷுவலா அது பற்றி கேரக்டர். ஓகே ஃபைன். Among plants, for example, 3 different genera, Solanum, Petunia, Datura, are placed in the family Solanaceae. Among animals, for example, genus Panthera, lion, tiger, leopard with the genus Felis in the family Felida. நான் சொன்னாலே அந்த பூனையும் சிங்கமும் ஒரு கேட்டகரியா அப்படின்னு ஜீனஸில் கேட்டேன் இல்லையா, இங்கே ஃபேமிலியில் ஒரே கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஏன்னா 2மே அனிமல் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்டர். ஆர்டருங்கிறது என்ன, ஜீனஸை கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் கம்மியான சிமிலாரிட்டிஸ் வச்சு பிரிச்சிருக்கிறது தான் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்லலாம் அப்படின்னா அக்ரிகேட்ஸ் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஓகே the similar characters are less in compared to different genera included in a family. Plant families like Convolioceae, Solanaceae are included in the order Polynomials, mainly based on floral characters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிமல் ஆர்டர் கார்னிவோரா இன்க்ளூட்ஸ் ஃபேமிலிஸ் லைக் ஃபெலிடா அண்டு கேனிடா. இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, சிங்கமும் புலியும் கேனிடே அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, பூனைகளாம் ஃபெலிடே அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, இது ரெண்டையும் சேர்த்து ஒரே ஜீனஸில் நம்ம வச்சோம் இல்லையா, அந்த ஜீனஸு 2மே கார்னிவோரா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வருது. கார்னிவோரானா என்ன, விலங்குகளை சாப்பிடக்கூடிய ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரிக்கு பேர் தான் என்ன, ஆர்டர். அப்போ இதை யோசிச்சு பாருங்கள், பேந்த்ரா லியோ டைகர் அப்படின்னு ஸ்பீசிஸில் இருந்தது. அடுத்தது அந்த ஒரு ஜீனஸ்குள்ளே வந்துச்சு, அந்த ஜீனஸில் இருந்தது. அடுத்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்துச்சு. அந்த ஃபேமிலிங்கிறது என்னது, பேந்த்ரா ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்துச்சு. அல்லது அந்த ஃபெலிடே அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, ஆர்டர். என்ன ஆர்டரு, கார்னிவோரா அப்படிங்கிற ஒரு ஆர்டருக்குள்ளே வருது. அடுத்து கிளாஸ். திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். அதே போல் தான் அக்ரிகேட்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸை தான் இங்கே கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆர்டர் பிரைமேட்டா கம்ப்ரைசிங் மங்கி. பிரைமேட்டா அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் மங்கி இருக்குது, கொரில்லா இருக்குது, சிம்பான்சி இருக்குது. ஏன் நாமளே அதில் தான் இருக்கோம், அதை தான் சொல்கிறாங்க. மெமாலியா அலாங் வித் ஆர்டர் கார்னிவோரா தட் இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ் லைக் டைகர், கேட் அண்ட் டாக். கிளாஸ் மெமாலியா ஹேஸ் அதர் ஆர்டர்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மெமாலியா அப்படிங்கிற கிளாஸில் இந்த கார்னிவோராங்கிற ஆர்டர் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபைலம். கிளாஸஸ் கம்ப்ரைசிங் அனிமல்ஸ் லைக்
fishes, amphibians, reptiles, birds along with the mammals constitute the next higher category called phylum. All these based on the common features like presence of notochord, dorsal hollow neural system. இப்போ வந்துட்டாங்க பார்த்தியா, மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ்லேருந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா, இந்த நோட்டோகார்டு, டார்சல் ஹாலோ சிஸ்டம், இதை பற்றிலாம் பேசுறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதனுடைய சிமிலாரிட்டிஸ் வச்சு கேட்டகரைஸ் பண்ணுறது ஃபைலம். அடுத்து டாப் மோஸ்ட் இதுதான் கிங்டம். இப்போது இது வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், அதை பற்றி நம்ம படிப்போம். இந்த கிங்டம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பிளான்ட்ஸ், அது என்ன பிளான்ட்டாக வேணால் இருக்கலாம், விதை முளைக்கிறது, முளைக்காதது, ஃப்ளவர் ஃபார்ம் பண்ணுறது, ஃப்ரூட்டை ஃபார்ம் பண்ணுறது, என்ன வேணால் இருக்கலாம், மொத்தத்தில் பிளான்ட்ஸ். ஆனிமல்ஸ்னால் மனுஷங்க, மாடு, ஆடு, புல்லை சாப்பிட்றது, சாப்பாடு சாப்பிட்றது, மற்ற அனிமல்ஸை சாப்பிட்றது, இது எல்லாமே அனிமல்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ இதுக்கு பேர் தான் கிங்டம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க பாரு. ஹையஸ்ட் கேட்டகரி கால் கிங்டம் அனிமேலியா அண்ட் த கிங்டம் பிளான்டே ஆன் த அதர் ஹேண்ட் வந்து ஹையஸ்ட் கேட்டகரி ஆஃப் பிளான்ட்ஸ். த டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ் ஃப்ரம் ஸ்பீசிஸ் டு கிங்டம் ஹேவ் பீன் ஷோன் இன் அசெண்டிங் ஆர்டர். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்பீசிஸ்லேருந்து போக 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 இப்படி டாப்புக்கு போக போக என்ன ஆகும், சிமிலாரிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரைட்டா, சிமிலாரிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். பட் நம்பர் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் என்ன ஆகும், நம்பர் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் ஒரு கேட்டகரியில் அதிகமாகிக்கிட்டே போகும். இதுதான் நம்ம இந்த மொத்தத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே, இங்கே கீழே பாரு, இந்த டேபிளர் காலம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு இப்போ மேன் அப்படின்னா அவன் என்ன ஜீனஸு, என்ன ஃபேமிலி, என்ன ஆர்டரு, என்ன கிளாஸு, என்ன ஃபைலம், இது ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த டேபிளர் காலம் நிச்சயமாக மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். நீட்டில் நிச்சயமாக அதுலேருந்து கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீட்டில். ஓகேயா? ஓகே, லிவிங் வேர்ல்டு லெசனுக்கான சில குவிஸ், எம்சி குவிஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஹோப்ஃபுல்லி இதுதான் ஃபஸ்ட் ட்ரையே. இந்த ட்ரை எப்படி இருக்குதுன்னு தெரியல. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏதாச்சும் எடிட்டிங் ரிலேட்டடாக, வீடியோ ரிலேட்டடாக ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். அல்லது ஸ்லோவாக போகணும், ஃபாஸ்ட்டாக போகணும், அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை இந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் எனக்கு புரியல, இல்லை இப்படி நடத்தாதீங்க, அப்படி நடத்துங்க, அந்த மாதிரி சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, 11th 12th படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபெலோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நீட் அன்லாக்டு பை சஞ்சய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அல்காரிதம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு புஷ் பண்ணும். இன்னொன்று உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் எப்படி நீட்டுக்கும் போர்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ அல்லது உங்கள் குழந்தைங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அதே போல் தான் நானும் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சில பொருளாதார உதவி, நிதியுதவி தேவைப்படுது, எக்கனாமிக்கலாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் என்னோடய டீச்சிங்லேருந்து பெனிஃபிட் ஆகிருக்கீங்கிற பட்சத்தில் எனக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கிற நினைக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய யூபிஐ ஐடியை பின் பண்ணியிருப்பேன். அந்த ஐடிக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை இங்கே ஹெல்ப்பாக கொடுக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.